ஹலோ கைஸ், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கை வரிசையா ஒன்று விடாம இப்போ சால்வ் பண்ண போறோங்க. ஸோ 3 டேர்ம்ஸையும் மொத்தமாக வச்சு சால்வ் பண்ண போறோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்மளுக்கு தேவைப்படும், ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படும், மெயின்ஸுக்குமே தேவைப்படும், 2A மெயின்ஸுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இதை நாம சால்வ் பண்ணி காமிக்க போறோம். ஸோ பேசிக்காக கிராமர் இருக்கிற எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போறோம். கிராமர் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு இந்த டூ யூ நோ அது எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் மார்க் பண்ண போறேன். ஏன்னா டூ யூ நோ வந்துட்டு எங்க இருந்தாலும் நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். நம்மளுக்கு டெஸ்ட் பேக்கேஜ், டெஸ்ட் சீரீஸ் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் சீரீஸ் பத்தி இந்த இருக்கு. இந்த நம்பரு நீங்க மெசேஜ் பண்ணி கூகுள் பே ஜூலை 1 to 3 அப்படின்னா நீங்க கூகுள் பே பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் கூகுள் பே பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. நம்ம டெஸ்ட் பேக்கேஜ் உங்களுக்கு கரெக்ஷனோட டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே வச்சு உங்களுக்கு வந்துடும், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த இருக்கு டூ யூ நோ. முக்கியமான டூ யூ நோ படிச்சுக்கிடுங்க, சரியா? ஆலிவர் ரிட்லி அப்படிங்கிறது லெசனில் கிடையாது, இருந்தாலும் படிச்சுக்கிடுங்க. ஆரிபாடா இதெல்லாம் வந்துட்டு எப்போ படிக்கணும்? சிலபஸ்லாம் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் இதை படிக்கணும், சரியா? ஆலிவர் ரிட்லிஸ் வந்துட்டு கடற்கரைக்கு வரும் முட்டை போடுறதுக்காக, சரியா? இது வந்துட்டு ஒரிசா அப்படிங்கிற ஒரு மொத்தம் 3 இடங்கள் இருக்கு. 3 இடங்கள் தான் உலகத்திலே இருக்கு. அதுல ஒரு இடம் ஒரிசாங்க. இந்த ஒரிசால வந்து மாஸ் நெஸ்டிங் நடக்கும். மாஸ் நெஸ்டிங்க்கு பேர் தான் அரிபாடா அப்படிங்கிறது, சரியா? ஸோ தௌசண்ட்ஸ் ஆயிரக்கணக்கில் வந்துட்டு மொத்தமா வந்து 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 என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை போடுவாங்க. இந்த ஆலிவர் ரிட்லி அப்படிங்கிற இந்த டர்ட்டில் வகை, சரியா? இது ஒரு ஆம வகை. ஆரிபாடானா மாஸ் நெஸ்டிங். இது ஒரிசால நடக்கும். மொத்தம் 3 இடங்கள்ல தான் நடக்கும். அதுல ஒரு இடம் ஒரிசா. அடுத்தது இந்த இருக்குல்ல, டெம்பரேச்சர்ஸ் எந்த டெம்பரேச்சர்ல இருக்குதோ அதுதான் எம்ப்ரியோடைய செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுவோம், மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு, சரியா? 27 28 டிகிரிலனா மேல் மட்டும் தான் வரும். 30 டிகிரினா ஃபீமேல் மட்டும் தான் வரும், சரிங்களா? இப்போ 29 to 30னா மேல் அண்ட் ஃபீமேல் வரும், சரியா? ஸோ 27 28னா டெம்பரேச்சர் கம்மினா மேல்ஸ், 30னா ஃபீமேல்ஸ். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் 29 to 30னா மேல் அண்ட் ஃபீமேல்ஸ், சரியா? ரைட். ஸோ இது இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ் வேண்டாம். இந்த இருக்கு இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஹோமோஃபோன்ஸுங்க. இது சிலபஸ்ல இருக்கு. ஹோமோஃபோன்ஸ்னா ஒரே சவுண்ட் எடுக்கிறது, சரியா? டைனி ஹேட்ச்லிங்ஸ் ஃபால் ப்ரே. ப்ரேனா இரையாகிறது. இறைனா என்னது? வேட்டையாடுறவனுக்கு இரையாகிறது தான் ப்ரே. ஹியர் ஏஒய்னா ப்ரேயர் பண்ணுறது. லிவ் தேர் ஹோல்னா ஃபுல்லுன்னு அர்த்தம். ஹோல்னா இதுனா ஓட்டை இருக்கிறது, ஓட்டை, அதுதான் ஹோல், துளை, ஓட்டை. The turtles come ashore only during the night. இந்த KNIGHTங்கிறது இது வந்துட்டு சண்டை போடக்கூடிய ஒரு போர் வீரன், அவன் தான் நைட். இது வந்துட்டு 2024ல ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாம்ல இந்த கேட்டிருக்காங்க. At the predators follow the scent. இதுதான் scent தான் ஸ்மெல். Go back to the sea. கடற்கரை. இதெல்லாம் ஈஸி கொஸ்டின்ஸ் தான். 6th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக ரொம்ப பெருசாக இது பண்ண வேண்டாம். இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதை கவர் பண்ணிடுவோம், சரியா? ரைட். மச்சுங்கிறது அன்கவுண்டபிள், சரியா? மெனிங்கிறது கவுண்டபிள். ஸோ ஸ்டார்ஸுங்கிறது கவுண்டபிள்ங்க, மெனிங்கிறது கவுண்டபிள், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள், சரியா? லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள், ஃபியூங்கிறது கவுண்டபிள், லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள், சரியா? ரைட். எவ்ரிக்கும் ஈச்சுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். ஈச்னா வந்துட்டு தனித்தனியா ரெஃபர் பண்றது, சரியா? எவ்ரி அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பீப்புள்னு சொல்லியிருப்பாங்க. ஈச்னா இண்டிவிஜுவல். ஈச் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், சரியா? எவ்ரி அப்படின்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எவ்ரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஈச் டெஸ்ட் தான் சொல்லணும். ஏன்னா தனித்தனியா சொல்ல போறேன், ஒவ்வொரு டெஸ்டையும் தனித்தனியா சொல்ல போறேன். எவ்ரினா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்தது எனி சம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை. இது கவுண்டபிளுக்கு வரும், அன்கவுண்டபிளுக்கு வரும். நம்ம கிராமர் கிளாஸஸ் யூடியூப்ல காலையில டெய்லி 5 மணிக்கு லைவ் போயிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எனி தாங்க யூஸ் பண்ணணும்.
சரியா? இங்க வந்துட்டு தப்பா இருக்கு. எக்ஸாம்பிள் தப்பா இருக்கு. இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட்? இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட் தான் வரும். சரியா? இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட், இந்த எக்ஸாம்பிள் தப்பு. சரியா? ஸோ எனிங்கிறது கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் இருக்கும். ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. டூ யூ ஹாவ் எனி மணி? இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின்ல எடுக்கணும்னா டூ யூ ஹாவ் எனி மணி. கொஸ்டின் நெகட்டிவ்னா உங்களுக்கு கண்டிப்பா என்னதான் வரும்? எனி தான் வரும். பாசிட்டிவ்னா சம். ஐ ஹாவ் சம் மணி, கொஞ்சம் காசு இருக்கு. சம்னா பாசிட்டிவ். ஐ ஹாவ் சம் மணி. ரைட். அடுத்தது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். பேட்ஸ்மேன் இட்ஸ் த பால்னா ஆக்ஷனை செய்யறவர். ஆக்ஷன் வேர்ப் ஆக்ஷன் சப்ஜெக்ட் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். சரியா? வேர்ப் ஸ்டேட்னா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோங்கிறதா சப்ஜெக்ட். சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லாமே ப்ரெடிகேட் தாங்க. சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லாமே ப்ரெடிகேட் தான். வி சப்ஜெக்ட், ஆர் கோயிங் டு த ஜூ ப்ரெடிகேட். ஒருவேளை பிரிக்க சொன்னாங்கன்னா இது தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தது இது சென்டென்ஸ் பண்ணணும். A turtleனா சிங்குலரா இஸ் ஹியூஜ். A turtle has flippers to swim. சரியா? சிங்குலர்னா சிங்குலர். Turtles live in the sea. Turtles have a connection with the land. Turtles are wonderful creatures. Turtles are found in coastal waters. முடிஞ்சிட்டு சென்டென்ஸ் எழுத சொல்றாங்க, எல்லாம் சப்பதான். இது வந்து சேர்க்கணும். Sea turtles come ashore to lakes. Hatchlings cut open the leathery shell. A turtle uses its front flippers to swim. Many factors threaten the survival of sea turtles. இது நீங்க வாசிச்சு போட்டுலாம், சப்ஜெக்ட் வேர்ப் வச்சும் போட்டுடலாம். சரியா? ரைட். பிக்சரு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிட்டு அடுத்தது இதை படிச்சுக்கணும். மெட்ராஸ் கிராக்கடைல் பேங்க் இதுதான் லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. சரியா? மெட்ராஸ் கிராக்கடைல் பேங்க் தான் லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. நேட்டிவ்க்கு, வைல்ட் லைஃபுக்கு, அப்புறம் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்க்கு இதுவும் ஒரு இடம். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்க்கு முன்னாடி படித்தோம் 3 இடம் தான். மாஸ் நெஸ்டிங் அரிபாடா பண்றோம், அதுல ஒரிசா ஒரு இடம். சரியா? நம்ம நிறைய ஃபேக்ட் படிப்போங்க டிஎன்பிசிக்கு. அதுல இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் தான், நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் சப்ப. சரியா? இது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கோவளம்ல இருக்கு. மெட்ராஸ் கிராக்கடைல் பேங்க் அப்படிங்கிறது ரெப்டைல் ஜூ. சரியா? ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஈஸி. கிளாஸ், ஜாஸ், காசு, பாஸ். மீதியெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. கிரின்னு, இன்னு, டின்னு, தின்னு. crocodile, நைல், ஃபைல், வாயில், டெயில், ஸ்கேல், நெயில், மெயில். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஆன்சரோட அட்டாச் பண்ணிடுறேன். சரியா? லெசன்லாம் நம்மளுக்கு வேண்டாம். லெசனுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், பின்னாடி இருக்கிற கிராமர், குட்டி குட்டி கொஸ்டின்ஸு, அதுதான் நம்மளுக்கு வேணும். சரியா? கிராமர் கொஸ்டின் தான் மெயினா. இந்த ரீஅரேஞ்ச்லாம் வந்துட்டு கதை தெரிஞ்சாதான் கேட்பாங்க. ஸோ கதை கிடையாதுங்கும் போது நாம விட்டுறலாம். எப்பவுமே மெயினா லெசனுக்கு பின்னாடி மட்டும்தாங்க இருக்கும் உங்களுக்கு. சரியா? லெசனுக்கு பின்னாடி போயம் இருக்கும், போயம் பின்னாடி சப்ளிமெண்ட்ரி இருக்கும். ஆனா உங்க கிராமர் ஏரியா வந்து லெசனுக்கு பின்னாடி மட்டும்தான் இருக்கும். பாருங்க, நம்ம செகண்ட் லெசன் வந்துட்டோம். டூ யூ நோ இந்தியாவில் இத்தனை ஸ்பீஷீஸ் ஆஃப் 17,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாடுக்கு 5000க்கு மேல இருக்கு. கால்வாசி, இது கால்வாசி, நியர்லி 1/3, ஆல்மோஸ்ட் 1/3. வெஸ்டர்ன் காட்ஸ்ல 325 குளோபலி த்ரெட்டன்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா. டிட் யூ நோக்கு நம்ம ஒரு தனி டெஸ்ட் வச்சிருவோம். சரியா? எல்லா டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் கஷ்டமா வச்சிருவோம். சரியா? ஸோ படிக்கிறாங்க அப்படின்னா அதில் டெஸ்ட் போடுவாங்க, படிக்கலை அப்படின்னா டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு படிச்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுதா? ரஸ்கின் பாண்டை வச்சு நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு லெசன் நமக்கு தேவைப்படுவார். ரஸ்கின் பாண்ட் வந்து யாருன்னு பார்த்துங்க, இந்தியன் ஆத்தர். இந்தியாவில் இந்தியனா மாறிட்டாரு. சரியா? அடாப்டட் ஃபேமிலி. அவர் ஃபேமிலி அவரை அடாப்ட் பண்ணிடுச்சு. லேண்டூர் முசூரியில தான் இருக்காரு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ரெண்டுமே ஜெயிச்சிருக்காரு. பத்மஸ்ரீனா 1999, பத்மபூஷன் 2014. ஜஸ்ட் டச்சிங் தான், ரொம்ப டீட்டெயில் கிடையாது. அடுத்தது கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ். இங்க பாருங்க, டிட் நாட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே அப்படிங்கிறது. டிட் யூ மீட் ஹிம், டிட் நாட் அண்ட் டிட்ன்ட்னு போடும்.
சுருக்கி போடணும் didn't. சரியா? how many luggage கிடையாது, much luggage. ஏன்னா how manyங்கிறது கவுண்டபிளுக்கு, how muchங்கிறது அன்கவுண்டபிள். லக்கேஜ்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். லக்கேஜ்ங்கிறது ஆக்சுவலா அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஸோ இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். சரியா? அடுத்தது சாய்ஸ் கொடுக்குறாங்க. சாய்ஸ் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா விச்சுங்க. அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ்னா வாட்? இப்போ வாட் டு யூ வாண்ட்? ஹோட்டலில் போயிட்டு நீங்க கேட்குறீங்க, உனக்கு என்ன வேணும், வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா சாய்ஸ் இதுதான் அதுதான் கிடையாது, என்னன்னாலும் சாப்பிடலாம். சரியா? இது விச் கலர் டு யூ வாண்ட் அப்படின்னா 2 சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். ஸோ லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன சூஸ் பண்ணணும்? விச்சு தாங்க. அன்லிமிட்டெட் வாட் யூ வாண்ட்னா என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டல்ல. அங்க வாட் யூ வாண்ட். சரியா? லிமிட்டெட் தான் இருக்கு அப்படின்னா விச். லிமிட்டெட்னா விச். இது நம்ம படம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம், நான் அடிச்சிடுறேன். இது மேட்ச் பண்ணணும். இது காம்பவுண்ட் நவுன்ஸ். சரியா? ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் நவுன்ஸ் பாருங்க, ஹோமோனிம்ஸ் இருக்கு, காம்பவுண்ட் நவுன்ஸ் இருக்குது, நவுன்ஸ்ல நிறைய டாபிக்ஸ் இருக்குது, கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லாம் இருக்குது. அவுட் ஹவுஸ்னு ஒன்று, அவுட் ஹவுஸ் ஒன்று. ரிவர் பெட், வாட்டர் ஃபால், ஃப்ளார் தெரியல எனக்கு, சன் ஷைன், ஏரியல் தெரியல, ஏரியல்னு தெரியல, பிஸி பாடி அப்படின்னு ஒருத்தவங்க உண்டு. பிஸி பாடினா என்னது? எப்பவுமே பிஸியாவே காமிச்சுக்கிடுவாங்க. விண்டோ சில் அந்த விண்டோவுடைய அந்த அவுட்டர் அந்த கண்ணாடி இருக்கும், கண்ணாடிக்கு மேல அந்த உட் இருக்குல்ல, அதான் விண்டோ சில். ஃபுட் வால் தான் எனக்கு தெரியும். ஃபுட் ஹில், ரைட், கரெக்ட். காம்பவுண்ட் வால். இதெல்லாம் போடல, 4 போடல, 6 போடல. ஃப்ளார் கார்டன், ஏரியல் ரூட்ஸ். ஃப்ளார் கார்டன், ஏரியல் ரூட். ரைட். அடுத்தது LY போடணுமா? LY போட்டு புதுசா மாத்தணுமா? எப்படி? லோன்லி. இட் வில் நாட் பி பாசிபிள் வித் ஆல் த வேர்ட்ஸ். பிளாசம்லி அப்படி ஒன்றும் கிடையாது. ஃபர்டைல்லி கிடையாது. விகரஸ்லி உண்டு. பிளேஸ்லி கிடையாது. கான்ஸ்டன்ட்லி உண்டு. கம்ப்ளீட்லி உண்டு. ஸ்ட்ராங்லி உண்டு. அன்லைக்லி, கிரேட்லி, கிராஸ்லி வராது. இமீடியட்லி, ப்ராட்லி. LY நம்ம போடுறோம். எல்லா வார்த்தைக்கும் நம்மளால LY போட முடியல. சில வார்த்தைகளுக்கு நம்மளால LY போட முடியாது. எதுக்கெல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டுரும். இது நல்லா இருந்துச்சு. ஆன்டனிம்ஸ் போடணுமாமா. ஆன்டனிம்ஸ் இது நான் பார்த்து எழுதி வச்சுட்டேன். என்ன போடும்போது டக்குன்னு நம்ம ஞாபகம் வராமல் எழுதக்கூடாது. சரியா? ஹைடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹைடுனா சீக். சரியா? ரஃப் ஸ்மூத், ஃபாஸ்ட் ஸ்லோ, ஃபேட் ஸ்மால், வீக் ஸ்ட்ராங். சரியா? அடுத்தது ஹார்ட்னா சாஃப்ட், பிக் ஸ்மால். பிக் தானே ஸ்மாலு. ஃபேட்னா ஸ்மால் எழுதிட்டேனா? ஃபேட் அழிக்க கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ரைட். ஃபேட்னா ஸ்லிம், SLIM, ஸ்லிம். பிக்னா ஸ்மால். ஓகே. ஹார்ட்னா ஸ்மூத். ஹைட்னா சீக்கு. சரி. டல், இதை நான் என்ன எழுதியிருக்கேன்? டல்லுக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்கேனே, என்ன எழுதினேன்னு தெரியலையே. டல்லுக்கு மட்டும்தான் உனக்கு வார்த்தை மிஸ் ஆகுது. டல்லுக்கு நான் ஷார்ப்னு எழுதிக்கிறேன். எஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தையே போடணும், அவ்வளவுதான். டல்லுக்கு ஷார்ப்னு எழுதிக்கிறேன். ரைட். ஓகே. சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ்.
இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா வரும். கட்டளை வாக்கியம், கட்டளை வாக்கியம் இல்ல, செய்தி வாக்கியம், ஸ்டேட்மெண்ட். ஃபேக்டர் ஒப்பீனியன் ஃபுல் ஸ்டாப்ல முடியுது ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின்னா இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் கட்டளை வாக்கியம்னா செய்தி, கட்டளை வாக்கியமே வரும். செய்தி வாக்கியம்னா அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ். அசர்ட்டிவ் இல்லைன்னா டிக்ளரேட்டிவ். இது கிளாஸ்ல இருக்கு, 3வது 4வது கிளாஸ்ல இருக்கு. அடுத்து ரெக்வெஸ்ட்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கமாண்ட் ஆர்டர் ரெக்வெஸ்ட், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ல முடிஞ்சிச்சுன்னா அது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். சரியா? அடுத்தது ரைட் ஆப்ஷன். வாட் a beautiful flower, exclamatory sentence. Can you play football, interrogative. Where did you go yesterday, interrogative. Let us go for a walk, command order request. கட்டளை வாக்கியம் imperative sentence. I like to play hide and seek ங்கிறது assertive sentence. assertive sentence. சரியா? அடுத்து பாருங்க, 10 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 10 கொஸ்டினா கேட்கணும். எது ஸ்டேட்மெண்ட், எது ரெக்வெஸ்ட், எது கமாண்ட்னு கேட்கறாங்க. டென்ட்ரல் மூவ் டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர், இது ஸ்டேட்மெண்ட். ஐ வாண்ட் அ ரூஃப் ஓவர் மை ஹெட், இது கமாண்ட். ப்ளீஸ் டூ நாட் கட் தி ட்ரீஸ், ரெக்வெஸ்ட். வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்லிங்ஸ், ஸ்டேட்மெண்ட். இது திரும்ப ரெக்வெஸ்ட். ப்ளீஸ்னா ரெக்வெஸ்ட். தேர் வாஸ் அ ஃபாரஸ்ட் இன் த ரோட்னா ஸ்டேட்மெண்ட். கோ டு த ரிவர் பெட்னா கமாண்ட். The island was a green paradise, statement. Grow more trees to protect nature, command. Grandfather's dream had come true, na statement. The statement, command, request. மாத்தி மாத்தி போறோம். 6ஆம் கிளாஸ்லாம் பிரச்சனை இருக்காது ராஜா, லைட்டா ஒரு டச்சிங் பண்ணா போதும். அடுத்தடுத்து போகும் பார்த்தீங்களா, அங்கதான். ட்ரீ வந்துட்டு எவ்வளவு பெருசு, எவ்வளவு வயசானதுன்னு ரிங்க வச்சு சொல்லலாம். அதுக்கு பேரு டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு. ரிங் டேட்டிங், ட்ரீ ரிங் டேட்டிங். ட்ரீல வருஷங்கள் ஆக ஆக ரிங்ஸ் அதிகமாயிட்டே இருக்குமா, அதுக்கு பேர் டென்ட்ரோக்ரோனாலஜி. 20th சென்ச்சுரியில டெவலப் பண்ணியிருக்காங்க டென்ட்ரோக்ரோனாலஜி. ரைமிங் வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்னா 11 வயசுங்க. இந்த 11 வயசு பிஞ்சு குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்காங்க. நம்ம வயசுல நம்ம இதை படிச்சோம் அப்படின்னா நல்லா புரியும், ஓகே ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு க்ரீப்பர் டென்ட்ரல்னா என்னதுன்னா கொடிங்க. க்ரீப்பர்னா வந்துட்டு இந்த க்ரீப்பர்னா கொடி தான். டென்ட்ரல்னா வந்துட்டு இந்த கொடி வளர்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கம்பு மாட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்டெம்பு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. க்ரீப்பர்னா வந்துட்டு இந்த இந்த செவுத்துல எல்லாம் அப்படியே ஒரு சப்போர்ட் கொடுத்தோம்னா இந்த சப்போர்ட்டை பிடிச்சுக்கிட்டே அப்படியே வளரும்ல. ஒரு கம்பையோ ஒரு சப்போர்ட்டையோ அவங்க வீட்டில் கொடுத்துருப்பாங்க, மணி பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த கம்பை பிடிச்சிட்டு அப்படியே வளரும். அந்த கம்பு தான் என்னது அப்படின்னா டென்ட்ரல்ங்கிறது. அப்போ ட்ரீ வந்துட்டு க்ரீப்பர் வந்துட்டு அந்த டென்ட்ரில வச்சு தான் வளருது. ட்ரீ வந்து எதை வச்சு வளருதுன்னா பவுனா வந்துட்டு மரம் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த மெயினான பிரான்ச்சஸ் அதுதான் பவுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மொத்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்துட்டு ரிலேட்டட் வேர்ட்ஸை போடுறது. டெசர்ட் ட்ரையா இருக்கும், வேலி ஃபர்டைலா இருக்கும். க்ரீப்பர் டென்ட்ரில வச்சு வளருது, ட்ரீ பவு வச்சு வளருது. ரிவர் ஃப்ளோ ஆகும், மவுண்டைன் அசையாம நிற்கும், மவுண்டைன் ஸ்டில். பிரீஸ் ஜென்டலா அடிக்கும், ஸ்டார்ம் வயலண்டா அடிக்கும். மேங்கோ ஸ்வீட்டா இருக்கும், லைம் சோரா இருக்கும். பார்க்ல இருந்து டிம்பர் கிடைக்கும், ஃப்ளவர்ல இருந்து என்ன கிடைக்கும்? பார்க்கு டிம்பர் இருக்கு, அப்படிதானே? பார்க்கு டிம்பர்னா என்னது? டிம்பர்னா வந்துட்டு வுட். சரியா? ஸோ ஃப்ளவர்ல இருந்து என்ன கிடைக்கும்? பிரான்ச்சு, ஸ்டெம் கிடையாது. ஃப்ளவர்ல இருந்து ஃப்ரூட்டு கிடையாது. ஸோ ஸ்டெம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஃப்ளவரை சப்போர்ட் பண்ணுது. நான் ட்ரை பண்றேன். அப்போ டிம்பர் வந்துட்டு பார்க், டிம்பர் அண்ட் பார்க். இந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தெளிவா எனக்கு யோசிக்கிறீங்க. சரியா? ஆன்சர் ஸ்டெம்மா இல்ல ஃப்ரூட்டான்னு எனக்கு சொல்றீங்க. ஸ்டெம்மா இல்ல ஃப்ரூட்டான்னு. பார்க்னா என்னது, டிம்பர்னா என்னதுன்னு பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு அதே மாதிரி இது இருக்கணும். எப்படி மேங்கோ ஸ்வீட், லைம் சோர். ப்ரீஸ் ஜென்டலா அடிக்கும், ஸ்டார்ம் வயலண்ட் அடிக்கும். அதே மாதிரி இங்க ஆன்சர் இருக்கணும்.
தெளிவா பார்த்து சொல்லுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் முடிக்க போறோம் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் வெஜிடபிள் கதை. நமக்கு ரொம்ப ஈஸிங்க சிலபஸ். நம்ம சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகா தட்டிட்டு போயிடலாம். சில்லிஸ், சில்லிஸுக்கு வேற பேர் வச்சுருந்தாங்க கோவை மிர்ச்சி. இப்போ வேற வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்லிஸ் வந்துட்டு இந்தியாவிலும் ஸ்ரீலங்கா தான் அதை இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சில்லிஸை. அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே அது ஸ்ப்ரெட் ஆகுது. இங்க பாருங்க, யூஸ் இதுக்கு வந்து ஆர்ஓ இஆர்ஓ ஓஆர்ஓ போடணும். யூஸ் யூசர், பை பையர், செயில் செயிலர், வாட்ச் வாட்சர், ஆப்பரேட் ஆப்பரேட்டர், ஃபாரின் ஃபாரினர், பேக்கர், ரைட்டர், கவர்னர், ஆக்டர், இஆர்ஓ ஓஆர்ஓ போட்டு முடிக்கணும். சரியா? வந்து நாடு வச்சு கேட்டிருக்காங்க. இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. தாய்லாந்து, இந்தியா, பர்மா, ஸ்பெயின், ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ் நாடுடைய பேர். நவுன் சொல்றாங்க பாருங்க. நவுன்னா என்னது அப்படின்னு சொல்றாங்க. நவுனுக்கு ப்ளூரல் எப்படி போடணும்னு பாருங்க. ப்ளூரல் எஸ், இஎஸ், ஐஇஎஸ். ஸோ பப்பி அப்படின்னு வந்துச்சுன்னா பப்பீஸ், ஐஇஎஸ். சில்லி ஐன்னு வந்துச்சுன்னா சில்லிஸ், ஐஇஎஸ். டொமேட்டோஸ், டொமேட்டோஸ்னா ஓஇஎஸ். பாக்ஸ், பாக்ஸஸ், இஎஸ். சரியா? ஸோ பாய்னா பாய்ஸ் போட்டுருவோம். பாக்ஸ்னா பாக்ஸஸ், இஎஸ். நவுன் முடிஞ்சிச்சு. நவுனுடைய ப்ளூரல். சரியா? இப்போ நவுன் ஃப்ரேஸ்னா என்னதுங்க? நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். நவுன் ஃப்ரேஸ்னா ஒன்றும் இல்லைங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நவுன்னா தெரியும் நம்மளுக்கு. அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றி பேசுறது தான். ஸோ அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனோ இல்லை ஆர்டிக்கல் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனோ, இதுதான் நவுன் ஃப்ரேஸ். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், சிம்பிள் தான். நவுன் ஒத்த வார்த்தை இல்லாம 3 வார்த்தையோ 2 வார்த்தையோ சேர்ந்து இருக்கிறது. அட்ஜெக்டிவும் நவுனும் இல்ல ஆர்டிக்கலும் அட்ஜெக்டிவும் நவுனும், இதை தான் நம்ம நவுன் ஃப்ரேஸ்னு சொல்லுவோம். A tall building, some green tomatoes. Adjective, adjective, noun. இது article, adjective, noun. A long sharp beak. Long adjective, sharp adjective, வீக்குங்கிறது தான் நவுன். அப்போ நவுனு கூட பக்கத்துலேயே வரக்கூடிய அட்ஜெக்டிவா இருக்கட்டும் இல்லை ஆர்டிக்கலா இருக்கட்டும், அதை சேர்த்து வச்சு நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்த ஹவுஸ், ஹோம் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. மிடில், சென்டர் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. சரியா? கேட்க மாட்டாங்க. ரொம்ப தப்பையா இருக்கும். சரியா? ஹவுஸ்னா எந்த பில்டிங்னாலும், ஹோம்னா நம்ம வாழக்கூடிய இடம் தான் ஹோம். இப்போ நான் வேற ஒரு ஊருக்கு போறேன், அங்கே லாட்ஜில் தங்கியிருக்கேன் அப்படின்னா அது ஹவுஸ். எங்க சொந்த வீடு, நான் இருந்து வாழக்கூடிய வீடு தான் ஹவுஸ். நான் ஒரு ரூம் எடுத்து தங்குறேன் அப்படின்னா அதெல்லாம் பேரு ஹவுஸ், ஹோம் கிடையாது. சரியா? மிடில் அப்படின்னா வேற, சென்டர்னா வேற. சரியா? சென்டர்னா சர்க்கிள் இருந்துச்சுன்னா சென்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு ஸ்கொயராவோ இல்லை வேற ரோடுலாம் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிளா இருக்கும். ஸோ அதெல்லாம் சென்டர் சொல்ல மாட்டோம், மிடில் சொல்லுவோம். ஹலோ? ஸோ வட்டமா இருக்குது சர்க்கிள் அப்படின்னா நீங்க சென்டர் தாங்க சொல்லணும். சரியா? ரோடுனா மிடில் சொல்லு. ரோடுனா மிடில். சரியா? மிடில் ஆஃப் த பேஜ், மிடில் ஆஃப் த ரோடு. ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் தான். ஸோ மிடில் ஆஃப் த ரோடு, சென்டர் ஆஃப் த ரோடு கிடையாது. சரியா? மிடில் ஆஃப் த ரோடு. சர்க்கிள்னா சென்டர், சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அடுத்த டிராவல், ஜேர்னி. டிராவல்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஜேர்னினா வந்துட்டு ஒரே ஒன்று தான். சரியா? ஒன்னே ஒன்று தான். ஜேர்னி இஸ் a single travel. A journey is one single travel. You make journeys when you travel from one place to another. You cannot say a travel. இப்போ இங்க இருந்து நான் சென்னை போறேன், சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு டெல்லின்னு வச்சுக்கிடுங்க. இது என்னது அப்படின்னா ஜேர்னி. சரியா? சாரி, இது டிராவல். இது டிராவல், மாத்திட்டேன். இது டிராவல். இட் வாஸ் அ லாங்
ஜேர்னின்னு நான் சொல்றோம் சரியா. இட் வாஸ் அ லாங் ஜேர்னின்னு சொல்றோம் சரியா. ஜேர்னினா என்னதுன்னா ஒரு சிங்கிள் டிராவல். A journey is one single travel. You make journeys when you travel from one place to another. So, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க. இது மொத்தமா வந்து ஜேர்னி சரியா. மொத்தமா வந்துட்டு என்னது அப்படின்னா ஜேர்னி மொத்தமா ஜேர்னி ரைட்டா. டிராவல்னா ஜென்ரல் டேர்ம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டும் போறது. இங்க இருந்து நான் சென்னை மட்டும் போறது ஒரு டிராவல், சென்னை டு பெங்களூர் போறது ஒரு டிராவல், பெங்களூர் டு டெல்லி போறது ஒரு டிராவல். மொத்தமா ஒரு ஜேர்னி சரியா. ஜேர்னி இஸ் ஒன் சிங்கிள் டிராவல். மொத்தமா சொல்றது என்ன அப்படின்னா ஜேர்னிங்கிறது தூரம், அதிகமான தூரம் தான் ஜேர்னி. ஒவ்வொரு இடமா போறது தான் டிராவல். ஸோ லாங் டிராவல் கிடையாது. லாங்கா போனாலே ஜேர்னி தான், பெருசா போனாலே ஜேர்னி மட்டும்தான். முடி சிம்பிளான சின்ன குட்டி ஏரியா தான். ஸோ ஆலிட்ரேஷன்னா என்னது சரியா. கான்சனன்ட் வந்து ரிப்பீட் ஆகும் ஒரு லைன்ல. பிகினிங் ஆஃப் 2 or more words in a line. ஒரு லைன் தாங்க ஆலிட்ரேஷனுக்கு. ஒரு லைன் தான், ஒன் லைன் தான் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு லைன் தான். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். Mother twists my ears. அடுத்தது இது ஃபுல்லாக அந்த ஸ்பைசஸ் கதை. இந்தியாவில் வளர்ந்த ஏர்லியஸ்ட் பிளான்ஸ் வந்து சுகர் கேன். எனர்ஜிக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஆரம்ப காலத்தில் சுகர் கேனை தீவிரமாக வளர்த்தாங்க. மற்றதெல்லாம் கிராமர் பாட்டு மாதிரி இல்லை, மற்றதெல்லாம் இந்த லெசன் சம்மந்தப்பட்டதை நம்ம டச் பண்ண அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நீங்க இந்த கொஸ்டின்ல வர ஒரு 1% வாய்ப்பு இருக்குங்க. இது அப்படி இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க சரியா. இது வந்துட்டு வரவே வராது அப்படின்னா தான் நம்ம ஸ்கிப் பண்றோம். இது வந்து வர்றதுக்கு 1% வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை கேட்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் கூட we will be covering முடிச்சிடுவோம். விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் மென்ஸுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்களாம். விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 1973 ஆரம்பிச்சிருக்காங்க, மென்ஸுக்கு 1975 சரியா. ஸோ விமென்ஸ் 1973. இந்தியா தான் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறது இந்தியா தாங்க. இந்தியா தான் கபடியில டாப்பு. இது வந்து விமனை பத்தி இருக்கக்கூடியது. பிவி சிந்து இப்படி ஒவ்வொருத்தங்களை பத்தியோ. செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு இஸ் பேட்மிண்டன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஃபுட்பாலு, செகண்ட் பேட்மிண்டன் தான். கிரிக்கெட்லாம் கிடையாது. நோ ஒகேபுலரி இதெல்லாம் வட்டத்தை போடணும். இது முக்கியம் சரியா. ஏன்னா இது சினானிம்ஸ். ப்ரிவிலேஜ்னா ஆனர். இது வந்துட்டு கேட்டாங்க. இது வந்துட்டு 2020 கேட்டிருக்காங்க. சர்ப்ரைஸ்னா ஷாக் ஆகுது, சர்ப்ரைஸ்னா அமேஸ்ட், ஸ்ட்ரகிள்னா ஃபைட்டு ஒரு டியூவலு வரும். இந்த கொஸ்டின் நல்ல ஞாபகம் இருக்கு. போன வருஷமே நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸ்ட்ரகிள்னா வந்துட்டு நாம ஃபைட்டு டியூவல் இதெல்லாம் பார்க்காம சென்டென்ஸ் உடைய மீனிங்ல பார்ப்போம். சண்டெல்லாம் போடல. ஒர்க் ஹார்ட் தான் கரெக்ட். எக்ஸ்பர்ட்னா ஸ்கில்டு. ஆப்போனன்ட் அப்படின்னா காம்படிட்டர் வரும், ரைவலும் வரும் சரியா. ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சர் தான். நீங்க என்ன போட்டுக்கலாம், நோ ஆப்போனன்ட் அப்படின்னு. ரைவல்னா வந்துட்டு எதிரி அப்படிங்கிற மீனிங் மாதிரி வந்துடும். ஆப்போனன்ட்னா வந்துட்டு இது சண்டை இது ஒரு காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனை பத்தி பேசுறதுனால காம்படிட்டர்னே நம்ம எடுத்துக்கிடுவோம். நோ காம்படிட்டர். ரைவல்னா போட்டா தப்புலாம் கிடையாது. 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்க பார்த்து போட்டுக்கலாம். யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஆர் ஃபெயிலியர்ஸ். இன்ட்ரெஸ்டிங்னா போரிங். பி ஸ்பெசிஃபிக். ஜென்ரலுக்கு ஆப்போசிட் ஸ்பெசிஃபிக். ஸ்டார்ட்னா ஸ்டாப். அப்பாயிண்ட்னா
ரிமூவ் அப்பாயிண்ட்டுக்கு ஃபயர்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ வாஸ் ரிமூவ் போட்டுக்கிறோம், இல்லை ஃபயர். வேற 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 இருக்கு. பிக்டோகிராமர் இருக்கு. அட்ஜெக்டிவ்னா நவுனை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். டயர்டு மேன், டயர்ட் அட்ஜெக்டிவ். டூ அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ், யங் அட்ஜெக்டிவ், பால்ட் அட்ஜெக்டிவ், ஹாட் அட்ஜெக்டிவ். அடுத்து தேர் இஸ் அ டேஷ். தேர் இஸ் அ அட்ஜெக்டிவ் பண்ணும். பிக் பிளே கிரவுண்ட். த டார்க் ஸ்கை looks beautiful at night. The tray has many vegetables. It is a hot day. The friend gave her a beautiful smile. Beautiful smile. அடுத்தது அட்ஜெக்டிவ் உடைய ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. இது நம்மளுக்கு தேவைப்படாது, ஸோ பயப்பட வேண்டாம். குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், கலர் நம்மளுக்கு தேவைப்படாது, ஸோ பயப்படாதீங்க. இந்த ஆர்டரில் எப்படி போடணும் அப்படிங்கிறது இது நிறைய இருக்குங்க. சரியா? இது வந்து பின்னாடி வரும், 9th 10th புக்கில் வரும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஏ ஹாவ் அ சைஸ், ஏஜ், கலருக்கு சைஸு, ஏஜ், கலர். குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், கலர்னு சொல்கிறாங்களா? தே ஹாவ் அ ரெட் போஸ்ட் பாக்ஸ். ரெட்டு வந்துட்டு கடைசியாக வரும். ஏஜ், தே ஹாவ் அ ஸ்மால் ஃபர்ஸ்ட். ஸ்மால், குட்டி. சரியா? அடுத்தது ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ். அடுத்து ஐ ஹாவ் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். 2 நம்பரு. சரியா? நம்பர் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். இது நான் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறேன். நோசஸ் காம்ப் இதுக்கு பேர். நம்பர், ஒப்பீனியன், சைஸு, ஷேப் அப்படி வரும். அது வரும்போது நான் ஒன்று சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. 9th புக்கில் வரும். 9th புக்கில் நம்ம சொல்லி தந்துடும். ரைட். இப்போ மீனிங் சொல்லணுங்க. டைனி, டைனி மீனிங் பார்த்துட்டு ஆட் ஒன் அவுட்டை சர்க்கிள் பண்ணணும். ஆட் ஒன் அவுட். எது ஆட் ஒன் அவுட்? எனாமஸ் தான் ஆட் ஒன் அவுட். ஆம்பிள்னா போதுமான அளவுக்கு. சரியா? கிரேட், பிளென்டிஃபுல், ஜெனரஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட்னா கம்மியாக இருக்குது. அது கைண்ட்னா கன்சர்ன்டு, சேரிட்டபிள், ஜென்டில் வரும். ஹார்ஷ் ஆப்போசிட். ஆனஸ்ட், ரிலையபிள், ட்ரஸ்டி, சின்சியர். டிசீட்ஃபுல் தான் வராது. சேர்ஃபுல்னா பிரைட், லோ. கேனாலும் ஹாப்பியா இருக்குது, பிரைட்டா இருக்கிறது. பழைய மீனிங் இது. கேங்கிறதுக்கு பழைய மீனிங். சரியா? இப்போ வந்து வேற மீனிங் இருக்கு. பட் கேங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஹாப்பி அப்படின்ற அர்த்தம். கண்டென்டட் அப்படின்னாலும் சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஆப்போசிட் வந்து லோ தாங்க. லோ தான் ஆன்சர். லோ. வாடா 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 வாடா. வழக்கம் போல போட்டுருக்காங்க. ஃபர்தர், ஃபாதர். ஃபர்தர்னா அடிஷ்னல் இருக்குங்க. ஃபார்தர்னா டிஸ்டன்ஸ். சரியா? டிஸ்டன்ஸ். ஃபர்தர்னா அடிஷ்னல். ஐ ஹாவ் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் யூ. உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு இன்னும் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது ஃபர்தர். ஃபார்தர்னா டிஸ்டன்ஸ். கோவை இஸ் ஃபார்தர் ஃப்ரம் சென்னை. சென்னையிலிருந்து இது தூரம்னு சொல்றது. சரியா? அடுத்தது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்ல நம்ம இதை படிச்சிருப்போம். மோர் ஸ்ட்ராங்கர்னு எழுதக்கூடாது, ஸ்ட்ராங்கர்னு எழுதணும். சரியா? மோர் ஸ்ட்ராங்கர் கிடையாது, ஸ்ட்ராங்கர். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட் தான். அங்கே போய் மோர் ஸ்ட்ராங்கர்னு போடக்கூடாது. ரைட்டா? சரி. இப்போ ஹையுக்கும் டாலுக்கும் என்ன வித்தியாசம்? டாலுங்கிறது மக்களுக்கு யூஸ் பண்ணணுங்க, பீப்புளுக்கு. ஹைங்கிறது பில்டிங்ஸ். த பில்டிங் இஸ் 6 feet high. My elder sister is 6 feet tall. டால்னா பீப்புள். சரியா? டால்னா பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவோம். பில்டிங்ஸுக்கு ஹை. யூஸ் ஹை when referring to trees, buildings, mountains, and it's the opposite of low. So பீப்புள்னா டால். சரியா? ஹை கிடையாது. போயம். இந்த போயம்னா நம்மளுக்கு கிளாஸ்ல உண்டு. ரைட், எடுக்கட்டும். ரைமிங் வார்த்தை கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். கான்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒருவேளை கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். டஸ், நாட். இதெல்லாம் 2 நிமிஷம் படிக்கிறாங்க. தேர்ஸ்னா தேர் இஸ். யூல், யூ போட்டு அப்போஸ்ட்ரோஃபி எல்லாம் யூல். தட் இஸ்னா தட்ஸ்னா தட் இஸ். ஐ ஹாவ்னா ஐவ்.
ஹீடுனா he had. சரியா? he had. are இருந்துச்சுன்னா are not. he hasனா he's. won'tனா will not. அதான் won't. can't அப்படின்னா cannot. ஸோ கான்ட்ராக்ஷன்ஸ்னா சுருக்கி எழுதுறதுங்க. சுருக்கி எழுதுறது. ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு வார்த்தை எழுதுவாங்க, சுருக்கி எழுதுவாங்க. சரியா? கம்மி பண்ணி சுருக்கி எழுதுவாங்க. அடுத்தது 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 இதெல்லாம் கதையில இருக்கிற கொஸ்டின்ஸ், கிராமர் கொஸ்டின்ஸ் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் ட்ரிப் டு ஊட்டி. வாடா வாடா வாடா. லெசனுக்கு வாடா. நம்ம ஆப்ல டெஸ்ட் நாளைக்கு ஆக்சுவலா ஜூலை 1ல இருந்து ஆரம்பிக்கும், செப்டம்பர் 14 வரைக்கும். நடுவில் சர்ப்ரைஸ் டெஸ்ட் உண்டு. எப்படி ஒரு 2500 கொஸ்டின். சீக்கிராட்டியில இந்த தடவை ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருக்கோம். இந்த தடவை நம்ம பண்றது தாங்க வரணும் தான் என் டார்கெட். ஐ கேச்சிங் சினானிம்ஸ் சொல்லலாம். சரியா? மீனிங் கேட்டிருக்காங்க. ஸ்பெக்டாக்குலர், த்ரில்டு, எக்ஸைட்டட், டெலிஷியஸ், டெலிஷியஸ், ஷவுட்னா ஸ்கிரீம், ஸ்கிரீம் தான் ஷவுட். அடுத்தது frightened, afraid, frightened na afraid. syllable, syllable na மாத்திரைங்க. பிரிச்சு உங்களுக்கு மாத்திரை வந்துட்டு எடுக்க தெரியணும். இது ஈஸி தாங்க. உச்சரிப்பு வச்சா wonderful, அவ்வளவுதான். 3. behind, ஒவ்வொரு சிலபலுக்கும் ஒரு வவ்வல் சவுண்ட் இருக்கும். வவ்வல் கிடையாது, வவ்வல் சவுண்ட். 1 வேங்கிற ஆங்கிற சவுண்ட் இருக்கு. டெர், டெர், ட சவுண்ட் இருக்கு. ஃபுல் ஊ சவுண்ட் இருக்கு. பி இ சவுண்ட் இருக்கு. ஹைண்ட் ஐ சவுண்ட் இருக்கு. பி ஹைண்ட். பா நா நாஸ், பா நா நாஸ் 3 இது. பிஹைண்டுக்கு 2, 3. எக்ஸைட்மெண்ட், ஸ்நாச், ஸ்நாச், ஸ்நாச் அப்படி கிடையாது, ஸ்நாச் ஒண்ணுதான். விண்டோஸ், தட்டு ஒண்ணுதான். every one, every one. சிலபல்ஸ் பிடிச்சாச்சு. டென்ஸ் என்ன ஒரு ரணகலமான டாபிக்னு நினைக்கிங்க? நல்ல டாபிக், நல்ல டாபிக் தான். ஒரு ஆக்ஷன் டெய்லி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது டெய்லி நடக்குது. சரியா? எவ்ரிடே அப்போ தான் நடக்குது. ஹேப்பனிங் அட் திஸ் மோமெண்ட், இப்போ நடக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்க. டெய்லி நடக்குது, ரிப்பீட் ஆகுது, ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கும். இது நேற்று இன்று நாளை உண்மை அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ தான் நடக்குது, இப்போ நடக்குது, பேசிட்டு இருக்கும்போது நடக்குது, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் ஹஸ் 3 sides. நேற்று இன்று நாளை டெய்லி நடக்குது. சரியா? சந்தியா இஸ் ரைட்டிங் லெட்டர்னா இப்போ எழுதிட்டு இருக்கா. ஹேப்பனிங் அட் த மூமெண்ட். தி சில்ட்ரன் ஆர் பிளேயிங் த கார்டன்னா இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. நேற்று விளையாண்டாங்களா நாளைக்கு விளையாண்டாங்களா கிடையாது. சந்தியா இஸ் ரைட்டிங் லெட்டர்னா நேற்று எழுதல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதல, இப்போ எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஹேப்பனிங் அட் திஸ் மூமெண்ட். ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி அப்படின்னா அதுவும் ஹேப்பனிங் எவ்ரி டே. சரியா? அடுத்து verb. children plural like birds are flying, the doctor is treating, our school is commencing. commencesனா டெய்லி இது நடக்குதுங்க. டெய்லி நடக்கும், டெய்லி ஒவ்வொரு நாளும் நடக்கும். நேற்று இன்று நாளை. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹேப்பனிங் அட் த மூமெண்ட்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ இது கிடையாது. ஸ்ட்ரீட்ல இவங்க ஃப்ளார் விற்கிறாங்க. இன்னைக்கு விற்பாங்க, நாளைக்கு விற்பாங்க, நாளை கழிச்சு விற்பாங்க, எல்லா நாளும் விற்பாங்க. ஃப்ளார் செல்ஸ், the florist sells flowers in the street. இதுக்கு என்ன அர்த்தம்?
வேர்டில் பேர்ட்ஸ் இப்போ பறந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ பறந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட், இதையும் போட்டுருவோம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது, போட்டுருவோம். சரியா? வேர் ஆர் யூ ரஷிங் ஆஃப்னா, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேங்க. வீணா போனவன் இப்போ நம்மள நடுவில் பூந்து பேசிட்டு இருக்கான். ஐ ஆம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். ஒய் ஆர் யூ கோயிங் டு த ஹாஸ்பிட்டல்? ஆர் யூ வில் நோ ஐ ஆம் கோயிங் டு சி மை ஃப்ரெண்ட். நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். இப்போ போயிட்டு இருக்கேன்டா, இப்போ போயிட்டு இருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓ, வாட் ஹேப்பன் டு ஹிம்? ஹி மெட்டு வித் அன் ஆக்சிடென்ட் எஸ்டர்டே. நேத்து என்ன பண்ணிட்டான்? பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நாய் குறுக்க வந்துருச்சு. அதனால பிரேக் அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் அடி வாங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து, ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ ஆம் ஃப்ரீ. இது டுமாரோன்னு கேட்டு ஏங்க ப்ரெசன்ட் டென்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது ஃபியூச்சர்லன்னா அந்த ஃபியூச்சர்ல இல்லை, ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்ப்போம். சரியா? எஸ், ஐ ஆம் ஃப்ரீ, ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ வில் மீட் யூ டுமாரோ. ரைட், ஓகே. சரியா? ஸோ எப்படி ஃபீல் பண்றோன்னு பாருங்க. இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்றேன்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல போடுறோம். சரியா? நேத்தே நடந்துட்டா பாஸ்ட் டென்ஸ். இது வேர்ப் எழுதணும். சரியா? தூங்க போறாங்க, டைரி எழுத போறாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எழுத போறாங்க. அதனால என்ன பண்றாங்க? பாஸ்ட்ல எழுதும். சரியா? I got up at 7 o'clock. I ate breakfast. I reached to the office by car. இல்ல, I went to the office. I reached the office. I went to the office. I started to work. I had my lunch. As I finished my task, I reached home at 8 p.m. எல்லாமே பாஸ்ட்ல எழுதணும். ஏன்னா அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்றாங்க? டைரி எழுதுறாங்க. இன்னைக்கு நடந்த விஷயங்களை முடிச்சதுக்கு அப்புறம் எழுதுறாங்க. இல்லையா? the doorbell rang while I was doing my homework. இது பாஸ்ட் கண்டினியூஸுங்க. இது என்னது அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் வந்து குறுக்க வந்து இன்டரப்ட் பண்ணும். இது நான் படம் வரைங்க. சரியா? we saw an elephant while we were going. அதே தாங்க, இன்டரப்ட் பண்ணுது. ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் குறுக்க பூந்து இன்னொருத்தன் இன்டரப்ட் பண்ணிடுவான். அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஹோம்ஒர்க்கு நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேங்க. அப்போ படுபாவிகள் டோர் அடிச்சிட்டாங்க. அப்போ ஹோம்ஒர்க்கு நான் நிப்பாட்டணும். பாஸ்ட் கண்டினியூஸ். நாங்கள் ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தவங்க ஊட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு யானையை பார்த்துட்டோம், நிப்பாட்டிடுவாங்க. அடுத்தது, மேரி ஃபெல் அஸ்லீப் while she was reading a book. வாசிட்டே இருந்தா டக்குன்னு தூங்கிட்டா. அப்போ வாசிக்கிறது நின்றுடும். the television was on but nobody was watching it. யாருமே டிவியே பார்க்கல, ஆனா ஆன்ல தான் இருந்துச்சு. was watching it. அது Bhaskaran heard sound while he was cutting mangoes. வெட்டிட்டு இருக்கும்போது கையை வெட்டிட்டாப்ல. உடனே என்ன பண்ணிடுவாங்க? மேங்கோ வெட்டுறதை நிப்பாட்டிடுவாங்க. சரியா? அடுத்து, எஸ்டர்டே பாஸ்ட் டென்ஸ். I saw him yesterday. சரியா? I will call you when dinner is ready. இந்த விஷயம் அண்ணன் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி தரணும். இது வந்து கிளாஸஸ், மெயின் கிளாஸ், சப் கிளாஸ் தெரியணும். மெயின் கிளாஸ் ஃபியூச்சர்னா, சப் கிளாஸ் ப்ரெசென்ட். டீட்டெயிலாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு டென்சஸ் கிளாஸ் போடுவேன், அப்போ தெரிஞ்சிடும். ஐ கெட் அப் எவ்ரி டே at 6 AM. டெய்லி நடக்கிறதுங்க. ஹேபிச்சுவல் ஆக்ஷன், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். அடுத்தது, ஐ திங்க்ங்கிறது ஆக்ஷன் கிடையாது. திங்க்ங்கிறது ஆக்ஷன் கிடையாது. கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. இது ரொம்ப டீட்டெயில் கிடையாது, ரொம்ப தேவைப்படாது. டீட்டெயில் நான் சொல்லிக் கொடுக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. திங்க்ங்கிறது இது வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ் வராது. நோ அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ் வராது. ஏன் அப்படின்னா, ஆக்ஷன் பண்ணாதான் கண்டினியூ பண்ண முடியுங்க. இதெல்லாம் மென்டலாக பண்ணக்கூடிய விஷயம். கை கால் அசைச்சு பண்ணலை. கை கால் அசைச்சு பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு என்னது? ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக பண்ணலாம். இது கை கால் அசைச்சு பண்ணுறது கிடையாது. யோசிக்கிறது, தெரியும்னு சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு கை கால் அசைச்சு பண்ற விஷயங்களே கிடையாது. அதனால இதுக்கு கண்டினியூஸ் கிடையாது. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு ஒண்ணு நஹி கிடையாது. ரைட்? காட் இட். இதெல்லாம் நம்ம உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம்.
ஆனா நம்ம ஆளுகள் அப்பப்போ பாப்பாளுகள் லைக் போடுவார்கள், அப்புறம் போயிடுவாங்க. ஒரு ஓட்டி பார்த்துருங்க. எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட்னா ஒருவேளை சொல்லலாம். சரியா? ஸோ சிமிலினா லைக் ஆர் ஆஸ் வச்சு கம்பேர் பண்ணாதான் சிமிலி. சின்குவைன்னா என்ன நான் சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோல இருக்கு சின்குவைன்னா என்னது அப்படின்ட்டு. நவுன் இருக்கும், அடுத்த 2 வார்த்தை இருக்கும், அடுத்த 3 இருக்கும், அடுத்த 4 இருக்கும், அடுத்த 1 தான் இருக்கும். 11 வார்த்தைகள் தான் இருக்கும். 16 வார்த்தைகள் தான் இருக்கும். இதுல 4வது லைன் மட்டும் தான் ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். மற்ற எல்லாமே ஒத்த வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் டைட்டில், அடுத்த அட்ஜெக்டிவ், அடுத்த 3 அந்த ஆக்ஷன், அந்த டைட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அடுத்தது ஃபீலிங்க சொல்லக்கூடிய 4 வார்த்தைகள், திருப்பி டைட்டில் மாதிரியே இன்னொரு வார்த்தை. அதாவது சின்குவைன்ங்கிற 11 வேர்டு போயும். சின்குவைன். ஓகே. ஓ, லாஜிக்கல் சீக்வன்ஸ் என்னது? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சீடு, சீட்ல இருந்து ரூட், ரூட்ல இருந்து ஐயோ எனக்கு எப்படி வரும்னு தெரியாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரூட்ல இருந்து லீவ்ஸ், லீவ்ஸ்ல இருந்து ஃபிளார், ஃபிளார்ல இருந்து ஃப்ரூட். சரி, அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கெட் இன், உள்ள போனோம். அடுத்த டிரைவ், அடுத்தது இடத்துக்கு வரணும். இடத்துக்கு வந்தோடனே கதவை திறக்கணும், பார்க் பண்ணணும். சரியா? அரைவு, வந்த உடனே கதவை திறக்கணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கூட வந்தவங்கன்னா இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க் பண்ணணும். கரெக்டா? ரைட். அடுத்தது இதுல பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா கிடையாது, ஸ்லோவா போகணும். ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் வண்டியை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கெட் ரெடிக்கு அப்புறம் கோ. சரி, ஓகே. அடுத்தது செக் அவுட்டு, பேக்கு. ஃபர்ஸ்ட் பேக் பண்ணணும். ஹோட்டலில் ஓடுற முன்னாடி பேக் பண்ணணும். பேக் பண்ணதுக்கப்புறம் வெக்கேட் பண்ணணும். வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் பில்லு பே பண்ணணும். பில்லு பே பண்ணதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேக் பண்ணணும், வெக்கேட் பண்ணணும். சரியா? பேக் பண்ணணும், வெக்கேட் பண்ணணும். பேக்கு, வெக்கேட்டு, பே பில், செக் அவுட் அண்ட் டிரைவ். 2 4 3 1 5. அடுத்தது ரெஸ்ட், ரிட்டர்ன், சப்பர், கோ அவுட், விசிட். ஒருத்தவங்களை விசிட் பண்றோம்னா, வெளியே போறோம், வெளியே போய் ஒருத்தவங்களை விசிட் பண்றோம். விசிட் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகுறோம். ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கும். 4 5 2 3 1. கோ அவுட், விசிட். விசிட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வர்றோம். விசிட்டுக்கு அப்புறம் ரிட்டர்னுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கு. அடுத்தது என்ஜாய், கடைசி. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் எது பண்ணாலும். அடுத்தது புக் பண்ணணும். அடுத்தது கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ண டிராவல் பண்ணணும். அப்புறம் என்ஜாய் பண்ணணும். அவ்வளவுதாங்க. 2 டேர்ம் முடிச்சிட்டுங்க. 3வது ஒத்த டேர்ம், ஒரே ஒரு டேர்ம் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ரைட். இப்போ நம்ம 3rd டேர்ம் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க. அப்படியே ஓட்டி நீங்க ஃபாஸ்டா பார்த்துட்டீங்கனாலே போதும். கம்மியா தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு 3rd டேர்ம்ல. எல்லாத்தையும் நான் ஒரு தடவை டச் பண்ணி பார்த்துருவேன். சரிங்களா? உங்களுக்கு போல்டு இதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் அட்டாச் பண்ணிடுறேன். இது நம்ம பெய்டு பேட்சில் நம்ம புக்கை போட்டுருவோம். நம்ம மார்க் பண்ணி. வெதர்னா என்னது, கிளைமேட்னா என்னது, சீசன்ஸ்னா வந்துட்டு இந்த வருஷத்துல 4 சீசன் தான் உண்டு நமக்கு. சரியா? ஸோ அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் வெதர் கண்டிஷன் மாறும். சீசன்கிறது லாங்கர் டியூரேஷன் ஆஃப் டைம். 3 மாசம்.
3 மாசம் இருந்துச்சுன்னா அது பேர் தான் சீசன். வெதர் அப்படின்னா எந்த டைம்லனாலும் விண்டோ, டெம்பரேச்சரோ, ரெயினோ இருக்கக்கூடியதுதான் வெதர். சரியா? வெதர். கிளைமேட்னா ஜென்ரலா இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஊட்டியில வந்துட்டு எப்பவுமே கிளைமேட் வந்துட்டு கோல்டு கிளைமேட் தான். சரியா? ஊட்டிலேயோ இல்ல கேரளால ஸ்பெசிஃபிக்கான இடங்கள்லையோ அந்த மாதிரி இடங்கள்ல ஜென்ரலான கண்டிஷனே ஊட்டி கொடைக்கானல்ல கோல்டு கிளைமேட் தான். சரியா? அதுக்கு ஊட்டியில திடீர்னு ஒரு நாள் நீங்க போவீங்க, அன்னைக்கு வெயில் அடிக்கலாம். அப்ப அது அன்னைக்கு உள்ள கண்டிஷன்ங்கிறது வெதர்ங்கிறது அன்னைக்கு உள்ள கண்டிஷன். இப்போ தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா என்னைக்குமே வெயில் தான் அடிக்கும். எப்பவுமே வெயில் மட்டும்தான் அடிக்கும். கம்மியா வெயில் அடிக்கும், அதிகமா வெயில் அடிக்கும். இதுதான் கிளைமேட். சரியா? இப்ப தூத்துக்குடியில என்னைக்காவது திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யும், குளிரா இருக்கும். ஸோ அது வந்து வெதர். எப்பவாவது இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், டே டு டே விஷயங்கள் வெதர். ஜென்ரலா இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிளைமேட். சீசனுங்கிறது வருஷத்துல லாங்கர் டியூரேஷனா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய விஷயம் தான் சீசன். சரியா? சின்ன சின்ன விஷயங்கள். ஜென்ரல் வெதர் கண்டிஷன்ஸ்னா கிளைமேட்டு. பீரியட்ஸ் ஆஃப் த இயர், மழைக்காலம், வெயில் காலம் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் சீசன்ஸ் 3 மந்த்ஸுக்கு இருக்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் வெதரு, ஷார்ட் டியூரேஷன். கிளைமேட்னா ஜென்ரல் வெதர் கண்டிஷன்ஸ். சீசன்ஸ்னா 3 மாசத்துக்கு இருக்கக்கூடியது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு லெசன்ல இருக்கக்கூடியதுங்க. சரியா? லெசன்ல இருந்து அடிக்கணும். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இங்க பாருங்க, ரெயின் கோட், இங்கிட்டு செயில் போட், டெண்டர் கோகனட், அடுத்தது ரெயின்போ, அடுத்தது ஃபயர் பிளேஸ். இது எல்லாமே என்னது? காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இந்த இருக்குல்ல, காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இது எல்லாமே நவுன் பிளஸ் நவுன். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் பிளஸ் நவுன். ரெயின் கோட், செயில் போட்னா வேர்ப் பிளஸ் நவுன். டெண்டர் கோகனட்னா adjective பிளஸ் noun. ரெயின்போனா நவுன் பிளஸ் நவுன். ஃபயர் பிளேஸ்னால நவுன் பிளஸ். அடுத்தது குரூப் நேம்ஸ். கலெக்டிவ் நவுன் எழுதணுங்க. a pack of wolves, a new pair of shoes, a school of fish, a swarm of bees, a bunch of grapes. இது எல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸ். காமன் நவுனுடைய கலெக்ஷனான கலெக்டிவ் நவுன்ஸ். சரியா? பிசைடு அப்படின்னா பக்கத்துல அர்த்தம். பிசைட்ஸ்னா இன் அடிஷன் அர்த்தம். பிசைடுனா பக்கத்துல அர்த்தம். பிசைட்ஸ்னா இன் அடிஷன். தட் இஸ் டேபிள் பிசைடு த பெட் தான் கரெக்ட். பெட்டுக்கு பக்கத்துல. சரியா? அடுத்தது எக்ஸப்ட் வேற, அக்செப்ட் வேற. அக்செப்ட்னா ஏத்துக்கிறது, எக்ஸப்ட்னா இவனை விட்டுறது, எக்ஸப்ட்னா இவனை தவிர. எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் எக்ஸப்ட் கத்துனா கதிரை தவிர எல்லாரும் விளையாண்டாங்க. அடுத்தது சி அண்ட் வாட்ச். சீனா ஜஸ்ட் பாக்குறது, வாட்ச்னா அப்சர்வ் பண்றது, கேர்ஃபுல்லா பாக்குறது. வாட்ச்னா சி கேர்ஃபுல்லி, கேர்ஃபுல்லா பாக்குறது. சரியா? அதுதான் வாட்ச். சீனா ஜஸ்ட் பாக்குறது, வாட்ச்னா சி கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது இந்த பட்டுங்கிற வார்த்தை, பட்டு அண்ட், இதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ். எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த கன்ஜங்ஷன்ஸ். A team played well and won the game. She slipped badly, but she did not hurt herself. இங்க பாருங்க, மோசமா விழுந்துட்டா, மோசமா ஸ்லிப் ஆனா, பட்னா ஆனான்னு அர்த்தம். அண்ட்னா முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்களோ அதே மாதிரி சொல்லணும். A team played well and won the game. இங்க லாஸ்ட் த கேம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பட்டு போடணும். வாக்ஸ் ஹெவி, அதனால. சோனா அதனால. சோ, பிகாஸ், இது எல்லாமே அதனால். சரியா? பிகாஸ்ங்கிறது ரீசன். சாரி, பிகாஸ், சின்ஸ் இல்ல ரீசன் காரணத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. சோ ஹென்ஸ் அப்படின்னா அதனால் அப்படின்னு. ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் அண்ட் ஷி மிஸ்ட் த பஸ். அடுத்து யூ கேன் யூஸ் அ பென் ஆர் அ பென்சில். பென் இல்லைனா தான் ஆர். அடுத்த கிளவுட்ஸ் மூவ் அவே அண்ட் த சன் கேம் அவுட். வேலு தேங்க்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பிகாஸ். ஏன் தேங்க் பண்ணானா ரீசன். பிகாஸ் ஹி ஹெல்ப்ட் வேலு இன் டைம். இட் ரெயின்ட் ஹெவிலி பட் த மேட்ச் கண்டினியூ.
ஈட் ஸ்லோலி அப்படி இல்லைன்னா, ஆர்னா அப்படி இல்லைன்னா, பிகாஸ்னா அதனால, பட்னா ஆனால். ரைட்டா? இதெல்லாம் சீசன்ஸ். இந்த இந்தியன் சீசன்ஸ் வர்றதுனால அதை அப்படி லெசனாக வச்சிருக்காங்க. இந்தியன் சீசன்ஸ் நம்ம ஏற்கனவே கிளாஸ் எடுத்துட்டோம், அப்லோடும் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க நீங்க பார்த்துக்கலாம். லெசன்ஸ் போயம்ஸ் எல்லாமே நீங்க படிச்சிடுறீங்க. ஜஸ்ட் டச்சிங் பண்ணி விடுறது தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை டச் பண்றது தான். ஸோ அந்த டச்சிங் பண்ணிடும். டச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது கம்ப்ளீட்டா இதான மாதிரி இருக்கும். எதுவும் மிஸ் ஆயிடாது. சரியா? புதுசா படிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், தெளிவா படிச்சுக்கணும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ ஸ்ப்ரிங் இஸ் மை ஃபேவரட் சீசன். சேட்டலைட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஹெல்ப் அஸ் டு ப்ரெடிக்ட் டுமாரோஸ். நாளைக்கு ஒரு நாள்னா வெதர். சரியா? குளோபல் வார்மிங் இஸ் அ சேஞ்ச் இன் த வேர்ல்டுடைய கிளைமேட். வெதர்னா ஒரு நாளுங்க, கிளைமேட்னா ஜென்ரல் கண்டிஷன். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுது, கோல்டா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஹாட் ஆகுது. ஜென்ரலா கோல்டா இருக்கிறதுலாம் ஹாட் ஆகுது. இதெல்லாம் 4 சீசன்ஸ். இந்தியா ஹஸ் அ ட்ராபிக்கல் மன்சூன் வெதர் கிடையாது, மன்சூன் சீசன், மழை பெய்யுற சீசன். சரியா? எது பெர்மனன்ட் அப்படின்னா கிளைமேட் தான். சரியா? அது வெதர் ஃபோர்காஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபார்மர்ஸ், ஃபிஷர்ஸ் அண்ட் நேவிகேட்டர்ஸ். வெதர் ஃபோர்காஸ்ட். கொஷின் நல்லா இருக்குங்க. கொஷின் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டு, அதனால சப்ப அப்படின்னு இல்லை. சில கொஷின் வந்துட்டு ஓகே பரவாயில்லையே இப்படிலாம் கொடுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாஃபிங்க்கு ஒரு சயின்ஸ் இருக்குது, அது ஜெலட்டாலஜி. GELOTOLOGY ஜெலட்டாலஜி. சரியா? அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ்னு குரூப் ஆஃப் அவார்ட்ஸ் கொடுக்காங்க. இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்காங்க. காமெடியில் நல்லா பண்ணுறவங்களுக்காக கொடுக்காங்க. லாஃப்டர், சிரிக்கிறது எப்போவுமே நல்லது. இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் ஆகும். நம்மளுடைய ஆக்சிடோசின்லாம் ரிலீஸ் ஆகும். சரியா? இம்யூன் சிஸ்டம் நல்லா இதாகும், நல்லா வந்துட்டு பூஸ்ட் ஆகும். ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் லெசன். அடுத்த ஒகேபுலரி phrases ரொம்ப முக்கியங்க. இது ட்ரூ லெவல் வித்னா ரோஸ் டு அன் ஈக்குவல் லெவல். ஊப் வித் க்ளீ அப்படின்னா, க்ளீனா ஹாப்பினஸ், சந்தோஷத்துல கத்துறது. ஜாம்ட் ஆன் த பிரேக்ஸ்னா பிரேக் அடிக்கிறது. சரியா? ட்ரை டு ஸ்டாப் த மோஷன் இமீடியட்லி. கிளங் ஃபார் டியர் லைஃப்னா ஐயோ வாழ்க்கையே இதை நம்பிதான் இருக்குன்னு அதை பிடிச்சிக்கிறது. சார்ஜ் அப் த ரோட்னா வேகமா போறது. பீட் ஹேஸ்டி ரிட்ரீட்னா ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு கிளம்புறது. ஹேஸ்டி ரிட்ரீட்னா டக்குன்னு கிளம்புறது. அடுத்ததுங்க பாருங்க, சூப்பர். இந்த வார்த்தைகள்லாம் பீம்னா அப்படியே என்னது 32 பல்லையும் காமிக்கிறது, அதுதான் பீமிங். பயங்கரமா ஸ்மைல், பிக் ஸ்மைல். ஸ்மைல்னா உங்களுக்கு தெரியும், சும்மா சாதாரணமா சிரிக்கிறது. லாஃப்னா வாயை விட்டு சிரிக்கிறது. சரியா? லாஃப். ஸ்மைல்னா வெறுமன சவுண்ட் இல்லாம, இதுதான் ஸ்மைல். லாஃப்னா வந்துட்டு சத்தமா வித் சவுண்ட். சரியா? கிகிள்னா வந்துட்டு வாயை மூடிட்டு சிரிக்கிறது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைங்க வந்துட்டு டீச்சர்ஸ் பார்த்துருவாங்கன்னு வாயை மூடிட்டு சிரிப்பாங்க, அதான் கிகிலிங். நம்மலாம் பண்ணியிருப்போம். கஃபா அப்படின்னா கத்தி கேவலப்படுத்தணும்னு சிரிக்கிறது. சரியா? ஹியூமிலியேட்டிங் லாஃப்டர். இதெல்லாமா அப்படின்னு கேவலப்படுத்தி சிரிக்கிறது தான் கஃபா. சரியா? எல்லாமே சிரிக்கிற வார்த்தைகள் தான். இந்த இருக்குல்ல, இங்க இருக்கும் பாரு. கவிதாஸ் ஃபேஸ் beamed with joy. The show was enjoyed by all the audience and they laughed out loudly. சத்தமா சிரிக்கிறான். சரியா? அடுத்தது, when I tickle Nishan he makes a loud. tickle பண்ணும்போது வாயை மூடிட்டு சிரிக்கிறான், giggling. சரியா? didn't mean any fun, he just did it for guffaw. கஃபாக்காக தான் பண்ணான். சரியா? அவன் எந்த தப்போ எந்த கெட்டதுக்காக பண்ணல, ஜஸ்ட் சத்தமா அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, எல்லாம் சரியாயிரும், நீ என்ன பண்ணு, ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங், சிரிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறது. சரியா? சிரிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறது. அடுத்தது ஆன்டனிம்ஸ். இதெல்லாம் லெசன்ல இருக்கிறதுங்க, நாளே கொடுத்துருப்போம். Similar to the words or phrases given below. Pick the word from the text. டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும், லெசன்ல இருந்து எடுக்கணும்.
இதெல்லாம் கொஸ்டினாக வராது, உங்களுக்கு கீழே இருக்கிறது வரும். இது வரும். ஷேடி, ஷேடி அப்படிங்கிறதுக்கு ஆன்டனிம்ஸ் தெரியல நம்மளுக்கு. போர்டுனா இன்ட்ரெஸ்டட், ஓகே. க்ளீனா சந்தோஷமா இருக்கிறது, இது கவலையா இருக்கிறது. பேனிக்னா காமா இருக்கிறது. ஹேஸ்டினா ஸ்லோ. ஷேடி, ஷேட், ஓகே. ஷேடுனா நிழலா இருக்குது, சன்னி. சரியா? அதை வச்சு சென்டென்ஸ் போட சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இது வந்துட்டு லிசனிங் எக்ஸசைஸ் வந்துட்டு, லிசனிங் எக்ஸசைஸ் எப்போவுமே நீங்கள் பார்க்க வேண்டாங்க. சரியா? லிசனிங் எக்ஸசைஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது. அடுத்து என்னதுன்னா அட்வர்ப். அட்வர்ப்ல 5 டைப் இருக்கு. சரியா? 5 டைப் இருக்குது. பிளேஸ், மேனர், ஃப்ரீக்வன்சி. இது வந்துட்டு எந்த இதுனா வேர். சரியா? இது வந்துட்டு வென். இது வந்துட்டு ஹவு மெனி டைம்ஸ். சரி, எத்தனை தடவை நடக்குது. ரேர்லி, ஸ்கேட்ஸ்லி, ஆஃபன், இது எல்லாமே ஹவு மெனி டைம்ஸ். இது வந்துட்டு ஒய், இல்ல ஹவு, சாரி. முன்னாடியே வார்த்தை இருக்கு, அடப்பா அவிகளா. ஹவு, ஒய்ங்கிறதும் கூட சேர்ந்து வரும். ஒய் பாருங்க, வென், வேர், ஹவு ஆஃபன், ஹவு. சரியா? ஹவு மெனி டைம்ஸ்னா ஹவு ஆஃபன், எத்தனை தடவை நடக்குது. இங்க பாருங்க, அட்வர்பை பாருங்க. டவுன் ஸ்டேர்ஸ், ஷீ லிவ்ஸ் வேர் டவுன் ஸ்டேர்ஸ். ஆஃபன்னா ஹவு ஆஃபன், அடிக்கடி, எத்தனை தடவை. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஷி டான்சஸ் ஹவு ஹாப்பிலி, அட்வர்ப் ஆஃப் மேனர். ஷி ஏட் ஃபலூடா வென் ரீசென்ட்லி, அட்வர்ப் ஆஃப் டைம். இந்த ஃபலூடான்லாம் புக்கில் வச்சிருக்காங்க, நம்ம படிக்கும்போதெல்லாம் எல்லாம் கிடையாது. The car was moving too fast. The lift is moving upwards. Joanna did her work well. Kirthivasan arrived late. Paul often plays cricket. Suguna sometimes helps her mother at home. இது எல்லாமே அட்வர்ப்ஸ். ஃபாஸ்ட்ங்கிற வார்த்தை, கார் எப்படி மூவ் ஆகுது, மூவிங் ஹவு, டூ ஃபாஸ்ட். சரியா? எல்லாமே என்னது தான், அட்வர்ப்ஸ். அடுத்து பாருங்க, அட்வர்ப்ஸை வட்டம் போடணும். டுமாரோ, பிளேஸ். சரியா? இது பிளேஸ். கேட் ரேன் பிஹைண்ட், வேர் பிஹைண்ட். சரி, டுமாரோனா வென். பிளேஸ்ன்ற பாருங்க, வென். டைம், இது அட்வர்ப் ஆஃப் டைம். கேட் ரேன் வேர் பிஹைண்ட், இதுதான் பிளேஸ். ஸ்கொயர் ஹாப்பிலி, இது வந்து ஹவு, மேனர். நெவர், நெவருங்கிறது அட்வர்ப். நெவர்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது எஸ்டர்டே, வென், எஸ்டர்டே, டைம். அடுத்தது கம்ப்ளீட் தி ஹோம்ஒர்க்கு. யூஸ்வலினா என்னது, யூஸ்வலி வழக்கமானனா ஃப்ரீக்வன்சி. சரியா? ஃப்ரீக்வன்சி. லுக்ட் அட் ஹர் சிஸ்டர் அஃபெக்ஷனேட்லி, ஹவு, அட்வர்ப் ஆஃப் மேனர். இது ஐ ப்ரிஃபர் டு லீவ் ஏர்லி, வென், அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்பு என்ன டைப் ஆஃப் அட்வர்ப், இதெல்லாம் வந்துட்டு பரீட்சையில உங்களுக்கு வைத்து விடுவார்கள். இதா இருக்கு பாருங்க, அட்ஜெக்டிவா அட்வர்பா, செம்மையான பிராக்டிஸ் இதெல்லாம். சரியா? கைண்ட்லி, அட்ஜெக்டிவ் பிளஸ் எல்ஒய் தான் அட்வர்ப். சரியா? கைண்ட்லி அட்வர்ப், அட்ஜெக்டிவ் பிளஸ் எல்ஒய் தான் அட்வர்ப். அட்ஜெக்டிவ் கூட எல்ஒய் சேர்த்தா அட்வர்ப். கைண்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ், அது கூட எல்ஒய் சேர்த்தா அட்வர்ப். நவுன் பிளஸ் எல்ஒய்ங்கிறது அட்ஜெக்டிவ். சாஃப்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஸ்வீட்ங்கிறது அட்ஜெக்டிவ், எவ்ரிவேர்ங்கிறது பிளேஸ், அட்வர்ப். எவ்ரிவேர் அட்வர்ப். அடுத்தது பிரைட், அட்ஜெக்டிவ். கான்ஸ்டன்ட்லி, அட்ஜெக்டிவ் எழுதணும், பிரைட்னு எழுதணும், பிரைட். இது எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். கான்ஸ்டன்ட்லி அட்வர்ப். ஃபியூ அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ். தென்னுனா அதுக்கப்புறம் வென், தென்னுங்கிறது வென்னுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அட்வர்ப். ஹியூஜ்ங்கிறது அட்ஜெக்டிவ். லவுடுங்கிறது அட்ஜெக்டிவ், லவுட்லிங்கிறது அட்வர்ப். அட்ஜெக்டிவ் பிளஸ் எல்ஒய் அட்வர்ப். ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஏன் அப்படின்னா, இல்லைன்னா இது 2 மணி நேரம் 3 மணி நேரம் இழுத்துரும். சரியா? ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது ஸ்கூல் புக்கில், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட். இதெல்லாம் அட்வர்ப் ஆஃப் டைம். சரியா? வென், அட்வர்ப் ஆஃப் டைமை கடைசியில் போடணுங்க, அவ்வளோதான். புஷ்பா கேம் ஹியர் 2 months ago, 2 months before.
பிஃபோருங்கிறது பாஸ்ட்ல இருக்கக்கூடிய டைமை ரெஃபர் பண்ணணும், சரியா? அகோனா வந்துட்டு இப்போ இருந்து 2 மாசம், 2 months அகோனா டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்கை ரெஃபர் பண்ணும், சரியா? அகோனா டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்கை ரெஃபர் பண்ணும். பிஃபோர் இப்படி தனியாக வந்து நிற்காது. பிஃபோர் 2 months அப்படின்னு வரும், சரியா? புஷ்பா கேம் ஹியர் பிஃபோர் 2 months, அது கரெக்ட். புஷ்பா கேம் ஹியர் 2 months அகோ, கரெக்ட். பிஃபோர் 2 months 2 months அகோ, சரியா? 2 months அகோ. அகோனா எப்போ இருந்து? இப்போ இருந்து 2 மாசம். அடுத்தது she spoke angrily. adverb of mannerம் எண்டு தாங்க. பாருங்க, adverb of timeம் சரி, adverb of mannerம் சரி, எண்டு தான், ரைட்டா? adverb of time, adverb of manner ரெண்டுமே will be written at the end. எண்டில் எழுதியிருப்பாங்க, எண்டில் கடைசியில் எழுதியிருப்பாங்க, சரியா? tragic story, poem lines. போயம்ல இதை பதில் போட்டுக்கணும். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்தது இதை ஃபில் பண்ணணும். இது போயமுடைய சம்மரி தாங்க. அதில் நாங்கள் போயம் கொஸ்டின்ல வச்சிருப்போங்க. டெஸ்ட் சீரீஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போயம் கொஸ்டின்ல இருக்கும். அவனை போயம் தெரியும் எனக்கு, இது என்ன, இது சப்ப, இதை போட்டு அவனை படிப்பானா அப்படின்னு உட்காருறது. அங்கே போயிட்டு அவன் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வெடி வச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியும். இது வந்துட்டு கோடு, இது வந்துட்டு ரீசனிங்ல உங்களுக்கு வரும், உங்களுக்கு இதுல வராது. இது ஒன்றும் இல்லைங்க, கோடில் எழுதியிருக்காங்க. இது வந்து இப்படி எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. இது எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மணி போட்டிருக்காங்க. ஈக்கு எக்ஸ் போட்டிருக்காங்க, சரி. எக்ஸுக்கு கே போட்டிருக்காங்க, சரி. சிக்கு டி போட்டிருக்காங்களா, சரி. ஆருக்கு எல். எந்த பேசிஸ்ல போடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஈக்கு எக்ஸ் போடுறாங்க. ஈக்கு எக்ஸ், ஈனா எத்தனாவது? 5வது எழுத்து. எக்ஸ்னா 24. எக்ஸ் 24. 24க்கு 11 போடுறாங்க. டீனா 20th. ஏபிசிடியில் 20வது லெட்டர் தான் டி. டீனா 4வது. ஆறுனா 18. ஏழுனா 12, சரியா? அதுக்கப்புறம் என்னது? ஒய்னா டி போடுறாங்க. ஒய்னா டி போடுறாங்க. டீனாலும் டி போடுறாங்க, ஒய்னாலும் டி போடுறாங்க. ஒய்னா 25, டீனா 4. எதுக்குடா, என்னடா பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது எல்னா டபிள்யூ போடுறாங்க. எல்னா 12. 12க்கு என்ன போடுறாங்க? டபிள்யூ. 23. அப்போ ஏதோ சொல்ல வரீங்களா? இந்த கோடை எப்படி எழுதணும், என்ன பண்றாங்க, எதுக்கு இதை இப்படி நோண்டியிருக்காங்க? இதுவும் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க்னா ஒன்றும் இல்லைங்க, கீழே கமெண்ட் பண்ணணுங்க. இது வந்து ரீசனிங் தான், இது ஈஸி தான். ஏன் இந்த கோடை எழுதியிருக்காங்க? ஈக்கு ஏன் எக்ஸை போட்டிருக்காங்க? ஈ 5வது எழுத்து, எக்ஸ் 24வது எழுத்து. இப்போ ஏன் அப்படி போடுறாங்க, என்ன காரணம், அதை மட்டும் கண்டுபிடிச்சு போட்டா. எல்லுக்கு டபிள்யூ, சரியா? அடுத்து பாருங்க, இன்னொரு ஈக்கு எஸ் போடுறாங்க. ஒரு ஈக்கு எக்ஸ் போட்டுட்டு இன்னொரு ஈக்கு எஸ் போடுறாங்க. இந்த கோடு தெரிஞ்சுது அப்படின்னா எழுதுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல 7th ஸ்டாண்டர்ட் படிப்போம்ல, அதுல அண்ணன் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். எனக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு இன்டராக்ஷனோ ஒரு இதுவோ நாங்க பண்றோம் அப்படின்னு நீங்க காமிக்கணும். அதுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது, சரியா? லிசனிங் எக்ஸசைஸ் நம்மளுக்கு வேண்டாம், இதெல்லாம் இந்த கதையில் இருக்குது. இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் நீங்க போடணும்? சில்ட்ரன், ஓகே. சென்டென்ஸும் நம்ம தான் எழுதணும். சென்டென்ஸை எழுதிட்டு நம்ம இது பண்ணணுமா? ரைட் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் சென்டென்ஸ். சில்ட்ரன்ஸ் வந்துட்டு குழந்தைங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது தி ஐஸ்கிரீம் இஸ் டெலிஷியஸ். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சொல்றாங்க, ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படிப்பட்டது? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸு பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு கத்துறாங்க டீச்சர். அமைதியா இருங்கடா
அப்படின்னு கத்துறாங்க. இது இம்பரேட்டிவ். அடுத்தது கஸ்டமரை அட்டன் பண்ணும்போது வாட் வுட் யூ வாட் டு யூ லைக், உங்களுக்கு என்ன வேணுங்க, வாட் டு யூ லைக், உங்களுக்கு என்ன வேணும், வாட் டு யூ வாண்ட் இல்லை வாட் யூ லைக், என்ன வேணும்னு கேட்குறாங்க. இது இன்டராகேட்டிவ். அடுத்தது இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப், ஐ ஆம் ராம். இது டிக்ளரேட்டிவ். தாஜ்மஹாலை பார்க்கும்போது வாவ் வாட் a beautiful place அப்படின்னு அழகான ஆங்கில ஆக்சென்டில் அடிப்பது பேரு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ப்ளீஸ் ஷோ த டிக்கெட்ஸ், டிக்கெட்டை காமிடா அப்படின்னு கேட்கிறாரு டிடிஆர். இது இம்பரேட்டிவ். சரியா? கமாண்ட் ஆர்டர் ரெக்வெஸ்ட் எதுனாலும். த புக் இஸ் பிரிட்டி குட். கிரிட்டிக் எழுதுறாரு, புக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, புக்கில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை எழுதுறாரு. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். கெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறாங்க. வாட் வுட் யூ லைக் சார், கெஸ்ட் வந்துட்டாங்க. வாட் வுட் யூ லைக் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டென்ஸை நானே எழுதிக்கிறேங்க. வாட் வுட் யூ லைக் அப்படின்னு கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது என்னது? இன்டராகேட். இன்ட்ராகேட். இதெல்லாம் இருக்கிற பிக்சர்ஸ் எழுதணும், அட்ஜெக்டிவ் எழுதணும். எல்லாம் ஈஸிங்க. அழகான கேக்கு, அழகான பர்த்டே செலிப்ரேஷனு, அப்படி இப்படின்னு எழுத வேண்டியதான். இது வந்து சென்டென்ஸ் போடுறது. ஐ ஹேட் பிளேயிங் ஃபுட்பால் அண்ட் கேரம் எவ்ரிடே. ஐ ஹேட் பிளேயிங் ஃபுட்பால் அண்ட் கேரம் எவ்ரிடே. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சென்டென்ஸு போடணும், அவ்வளோதான். அடுத்தது ஆர்டிகல்ஸு, அப்புறம் நவுன் ஃப்ரேசஸ். பார்த்தீங்களா? நவுன் ஃப்ரேசஸ் மொதல் கிளாஸில் படிச்சு. ரீடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இதுதான் நவுன் ஃப்ரேஸ். சரியா? அடுத்தது விஷால் ட்ரூ a wonderful picture, இது நவுன் ஃப்ரேஸ். she was bored at the awful concert. ஒரு மோசமான ஆஃபுல் கான்செர்ட் இருக்கு, த ஆர்டிக்கல் த தான் வரும். ஏன்னா எந்த கான்செர்ட்டை பற்றி பேசணும்னு தெரியும். அவங்க போர் ஆயிருக்காங்க, எங்க ஒரு ஆஃபுல் கான்செர்ட்ல உட்காந்துருக்காங்க, எதை பற்றி பேசுறாங்கன்னு தெரியுது. தெரியாத ஒரு விஷயம் கிடையாது த. சரியா? பூஜா ஏட் a salad, ஒரு சாலட் சாப்பிட்டாங்க. a salad வரும், ரா வெஜிடபிள்ஸும் வரும். to see a huge statue. அடுத்தது playing with a yellow balloon. அவ்வளோதான். இது எல்லாமே நவுன் ஃப்ரேசஸ். ஆர்டிக்கல் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், இல்லை ஆர்டிக்கல் பிளஸ் நவுன், இல்லை அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். இதுதான் நவுன் ஃப்ரேஸ். சரியா? அடுத்தது இதில் அட்ஜெக்டிவ் போனால் ஐ வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ டெல் மீ ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் ஹவ் யூ என்ரோல். ஐ ஹவ் enrolled myself only in a few events. I give my name for டாலா இருக்கேன், அப்போ ஹை ஜம்ப். தட் இஸ் குட் டு ஹியர். அட்ஜெக்டிவா போடணுங்க. I have decided to participate in dash the events, all the events. சரி, that is very good. Thank you so much. முடிஞ்சிட்டு முடிஞ்சது. 6ஆம் கிளாஸ் முடிகிறதுக்கே 6 மணி நேரம் ஆகும் போல. அவ்வளோ எக்ஸசைஸை கொடுத்து வச்சிருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி 7, 8, 9, 10, 11, 12 எல்லாமே முடிச்சிருவோம். பெய்டில். சரியா? இதில் உங்களுக்கு 6th முடிச்சிருக்கேன். அடுத்த டைம் வரும்போது 7 and 8 முடிக்க ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருந்துச்சு, உங்கள் ஃபீட்பேக்கு எல்லாமே எனக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய பெய்டு டெஸ்ட் சீரீஸு, அடிஷ்னல் வீடியோஸு, இது எல்லாமே நம்ம டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே நான் 3 பேட்சை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இது எங்களுடைய 4th பேட்ச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். பெட்டராக இல்லை, பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ, see you, டாட்டா, பை பாய்.